வணக்கம். நான் உங்க அட்வொகேட் சுந்தர். போலீஸ் அவங்களோட வேலைய காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் மேல பொய்யா குற்றச்சாட்டுகள் எல்லாமே இப்ப தான் தூசி தட்டி எடுக்குறாங்க. ஏன் சார் அவங்க சொன்னது சம்பளம் வரல, காருக்குள்ள அத தூசி தட்டி உங்களால எடுக்க முடியாது. ஆனா அவர் மேல அக்யூசேஷன் வச்சிருக்காரு. ஃபுல்லா தூசி தட்டி எடுக்க முடியும். சின்ன சின்ன ஆக்சுவலி நல்ல வேலைங்க செஞ்சா பல போலீஸ் வேலைங்க அடக்குமுறை தான். அதாவது லஞ்சம் வாங்கிட்டாங்க. பொய்யா வரப்போகிற கம்ப்ளைண்ட்டை ஏமாற்றிட்டாங்க. இதே தான் பண்ணுவீங்க. தூசி தட்டி எடுக்க ஆரம்பிச்சிங்க. எல்லாத்தையும் தூசி தட்டி எடுக்கிறவங்க ஏன் அவர் சொன்ன வண்டியும் சம்பளத்தையும் உங்களால் தூசி தட்டி எடுக்க முடியாது? அவர் மேலே பொய்யா குற்றச்சாட்டை வைக்கணும். போலீஸ் வேலையை ஆரம்பிச்சிங்க. போலீஸ் ஆட்டம் ஆரம்பம். தேங்க்யூ. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இது பேசாமல் போடாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன் சார் சும்மா சொல்லிட்டுருக்கீங்க? பொய்யெல்லாம் திருப்பி உங்கள் போலீஸ் வேலையை ஆரம்பிங்க. இவர் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு நடந்தே சென்ற அந்த வீடியோவிலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல்துறை மத்தியிலும் இது அதிகாரிகள் மத்தியிலும் இது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இருந்தது. தொடர்ந்து இவர் இது செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை இவர் வைத்திருந்தார். இவர் மனித உரிமைகள் மற்றும் சமூக நீதி காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த பிரிவில் ஒரு டிஎஸ்பியாக பணிபுரிந்து இவர் ஒரு காவல் சித்திரவதை தொடர்பான ஒரு அறிக்கையை கொடுத்ததாகவும், அதுல அவர் அதிகாரிகள் மீதும் அந்த அறிக்கை குற்றம் சாட்டி இருந்ததாகவும், அதன் தொடர்ச்சியாக தான் பழி வாங்கப்பட்டதாகவும், தான் நேர்மையாக இருப்பதனால் அதிகாரிகள் தன்னை தொடர்ந்து துன்புறுத்துவதாகவும், அதனால் மன உளைச்சல் இருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பெயரையும் குறிப்பிட்டு இவர் தனது பேட்டியில ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில டிஎஸ்பி சுந்தரேசன் இவர் இதற்கு முன்பு காவல்துறையில பல்வேறு காவல் நிலையங்களில் பணிபுரிந்தார். அப்பொழுதெல்லாம் இவர் மீது 3A 3B போன்ற குற்றச்சாட்டுகள், அதாவது இது காவல்துறை நடத்தை விதிகளின் அடிப்படையில இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு காவல்துறை தரப்பிலிருந்தே அதற்கான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காவலர் சார்நிலை பணியாளர் நடத்தை விதிகள் 1955 படி 3A மற்றும் 3B இந்த சார்ஜில் இவர் மீது பல்வேறு காலகட்டங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர் சென்னையில நந்தம்பாக்கம் காவல் நிலையத்தில் 2005-6 இந்த காலகட்டத்தில் பணிபுரிந்த வந்தபோது வழக்கினுடைய ஆவணங்களை முறையாக பராமரிக்காமல் இருந்ததாக அப்பொழுது அவர் மீது 3A சார்ஜ் எடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது ஒரு நபர் மீது 2 குற்ற வழக்குகள் இருப்பதை மறைத்து அவருக்கு பாஸ்போர்ட் வழங்குவதற்கு பரிந்துரை செய்ததாக அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில், சென்னை துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் இவர் பணிபுரிந்த பொழுது கையூட்டு வாங்கியது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். அதாவது தொடர்ந்து ஒரு திருட்டு விசிடி விற்ற ஒரு நபரை வழக்கில் இருந்து காப்பாற்றியதாகவும், அதற்காக அவர் கையூட்டு வாங்கியதாகவும், தேநீர் கடை நடத்தி வரக்கூடிய 2 நபர்கள், அதே போன்று மதுபான பார் நடத்தி வரக்கூடிய நபர்கள், இவர்களிடம் மாதமாக இவர் மாத தவணையில இந்த லஞ்சம் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டிலும் அப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு பெண் கொடுத்த புகார் கொடுக்க வந்த ஒரு பெண்ணிடம் அவரோட புகாரை வாங்காமல் அதற்கு வழக்கு பதிவு எதுவும் செய்யாமலேயே அந்த வழக்கை இவர் முடித்துக் கொடுத்ததாகவும், பிறகு தொடர்ந்து அந்த பெண்ணிடம் இவர் பழகி வந்ததாகவும், காவல் நிலையத்தில் வைத்து அந்த பெண்ணை அடித்ததாகவும், இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் 11க்கும் மேற்பட்ட 3A 3B என்ற இந்த சார்ஜ் டிபார்ட்மெண்ட் துறை ரீதியான நடவடிக்கையாக எடுக்கப்படுவது. இந்த சார்ஜ் இவர் மீது முன்வைக்கப்பட்டிருப்பதாக, பதியப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கையை காவல்துறை தரப்பில் இருந்தே தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. நன்றி சரவணகுமார், விரிவான தகவல்களுக்கு.